ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து விலாக் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸாக இப்போ நடந்து முடிஞ்ச ஒடுப்பற கொழுக்கட்டை ஃபங்க்ஷனை பற்றி தான் நான் வீடியோ போட போகிறேன். ஆனால் நிறைய பேர்த்துக்கு இது ரொம்ப புதுசாக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்ல, எனக்கு வந்து இந்த வீடியோ ஆக்சுவலி என்னோடய விலாகில் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா வந்து இந்த ஃபங்க்ஷன் 16 வருஷம் 15 வருஷத்துக்கு ஒருக்கா தான் வரும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊர் ட்ரெடிஷனை வந்து கண்டிப்பாக என் விலாகில் இருக்கணும்னு நினச்சேன். அதனால் நான் அந்த டைமில் சென்னை போயிருந்தேன். பெரியப்பாட்டையும் அனுஷாட்டையும் சொல்லி அந்த கொழுக்கட்டை ஃபங்க்ஷனோட செய்முறை, அதை எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருந்தேன் நான். அதனால் 2 பேருமே எனக்கு ரெக்கார்ட் பண்ணி வீடியோஸ் கொடுத்தாங்க. நான் அதை வந்து வீடியோ மாதிரி எடுத்து அந்த ப்ரொசீஜர் அது எல்லாத்தையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். ஆனால் உங்களுக்கு வந்து சடனாக அதை ஷேர் பண்ணால் உங்களுக்கு வந்து புரியாது. அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி அம்மா வச்சு தரப்போகிறேன். அம்மா வந்து அந்த கொழுக்கட்டை ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த வீடியோ ஷேர் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து இந்த ட்ரெடிஷன் ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே புரியும். அம்மா ரெடியா? வா, ரெடியா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒடுப்பற கொழுக்கட்டை ஃபங்க்ஷன் வந்து அதை பற்றின ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி சொல்லு. ஒடுப்பற ஃபங்க்ஷனுங்கிறது வந்து எங்கள் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும், சத்தமாக சொல்லு. எங்கள் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய ஒரு திருவிழா தான் சொல்லலாம். ஏன்னா இந்த ஒடுப்பறை வந்து எல்லா திருவிழாவுமே வருஷத்தில் ஒருக்க வந்துடும். ஆனால் இந்த திருவிழா மட்டும் நாகரமனுக்கு உள்ள திருவிழா. அது வந்து நம்மளுக்கு 15 வருஷம் இல்லை 13 வருஷம் அப்படி தான் வரும். வருஷம் ரொம்ப கூடுதல் வருஷம் எடுக்கிறது இந்த திருவிழா. அதனால இது நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். 11th படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு கல்யாணத்துக்கு எனக்கு நான் ஒன்று ஏஜ் சமைஞ்சிருக்கும் போது, அதாவது நான் காலேஜோ ஸ்கூலோ காலேஜு தான் நினைக்கிறேன், படிச்சுட்டு இருக்கும்போது ஒன்று வந்தது. அப்போ எங்கள் மைனிக்கு வந்து அவங்க அப்பா செஞ்சு எங்களுக்கு கொடுத்து விட்டாங்க. அப்போ ஒரு ஞாபகமாக இருக்குது எனக்கு. ஆனால் நான் போக ஒன்றும் இல்லை. ஆனால் எங்கள் மைனிக்கு அவங்க அப்பா கொடுத்தாங்க. அந்த கொழுக்கட்டை எப்படி சுட்டு இருக்கும் அதை நான் சாப்பிட்டுருக்கேன், ஞாபகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய வருஷம். அதுக்கு அடுத்தது வந்து இவன் 10th படிக்கும்போது வந்தது. அப்போ எனக்கு விவரம் தெரிஞ்சு 2 தடவை தான் வந்திருக்கு பாருங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய விஷயம். இது 3வது, இப்போ வந்தது அது 3வது தடவை, அவ்வளோதான். அப்படி அது ஒரு பெரிய ஒரு விசேஷம்தான் சொல்லணும். இது என்ன ஆக்சுவலாக என்ன இதுன்னா, காவிரிப்பூப்பட்டினத்துலேருந்து எங்கள் பழைய காலத்தில் வந்து காவிரிப்பூப்பட்டினத்தில் வியாபாரம் செஞ்சவங்க அங்கே இதான பிறகு இங்கே நேராக வந்தாங்க. வந்துட்டு கல்லியெல்லாம் வள்ளி ஆறுன்னு ஒரு ஆறு உண்டு. அந்த ஆற்றங்கரையில் உட்காந்து குழுமி இருந்து, அங்கே ஒரு குழுமியான் கோயிலும் உண்டு. குழுமினா கூட்டமாட்டு இருந்து, அடுத்து நம்ம என்ன செய்யலாம், வாணிபம் கொஞ்சம் அங்கே டல்லாயிடுச்சு. அப்போ அடுத்து என்ன செய்யலான்னு எல்லோரும் இது பண்ணி யோசிக்கிறதுக்கு வேண்டி அங்கெல்லாம் வந்து அந்த குழுமியான் கோவில்னு ஒரு இடம் உண்டு, அங்கேயே உண்டு. அதில் உட்காந்து எல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணலாம், நம்ம நாகரம்மன் வந்து எங்களுக்கு நாகரம்மன் வந்து ஒரு குலதெய்வம் போலலாம், நம்ம அதை பிரதிஷ்டை பண்ணி நம்ம அதை வழிபாடு பண்ணலாம் அப்படின்ட்டு நினச்சி ஒரு நாகர் சிலையை அங்கே வச்சு அதனால அவங்க இது பண்ணாங்க. அப்போ அவங்க அந்த நாகரம்மனுக்கு படையல் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அவங்கள்ட்ட ஒன்றுமே இருக்காது. சரி, அது ஒரு ஆற்றங்கரை இருக்குது, ஆற்றுல தண்ணி போகுது. அந்த பக்கம் பார்த்தா தென்னந்தோப்புகள், இந்த பக்கம் பார்த்தா வாழை மரங்கள் அதெல்லாம் நிற்கி, அதுக்கப்புறம் வயல் இப்படி இருக்குது. அதில் ஒரு ஆற்றங்கரை அப்படி தானே இருக்கும். பொதுவாக ஆற்றங்கரைன்னா அப்படி தானே இருக்கும். என்ன பண்ணேன்னு தெரியல. சரி, இதில் நம்ம என்னமாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு சாமிக்கு நம்ம கொழுக்கட்டையாக பண்ணலாம் அப்படின்னு அவங்க மனசில் நினச்சிட்டு வயல்லேருந்து அந்த நெல்லெல்லாம் நல்ல கையை வச்சு இது பண்ணி எடுத்து கல்லில் உரசி அதை என்னமோ அவங்க பண்ணி எடுத்து அதை மாவாட்டு திரித்து அந்த அரிசி மாவாக வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் வாழை மரம், அந்த வாழை மரத்துலேருந்து வாழை இலையை பறித்து அதையும் வச்சுக்கிட்டு, பழம் மட்டி பழம் வந்து அதில் மட்டி பழத்தையும் பறித்து வச்சுக்கிட்டு, தென்னை ஓலையில் வந்து முத்தின ஓலை கிடையாது, குருத்து ஓலைன்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா லைட்டு எல்லோ கலரில் இருக்கும். அந்த ஓலை அது ரொம்ப லைட்டு கலரில் இருக்கும். குருத்தோலை மேலே இருக்கும். தென்னை மரத்தில் அந்த பச்சை ஓலைக்கும் மேலே உள்ளே இருக்கும். அந்த ஓலையை எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணலான்னு பார்த்துக்கிட்டு, அப்புறம் சரின்னு சொல்லிட்டு கொழுக்கட்டை மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தென்னை மரத்துலேருந்து இதுவும் எடுத்தாங்கல்ல, தேங்காய் அங்கேருந்து பறிச்சுக்கிட்டாங்க. அந்த ஆற்றுலேருந்து தண்ணி தேவை கிடையாது. தண்ணி கொழுக்கட்டை இல்லை, ஆற்றுலேருந்து அந்த அது வந்து என்னென்னா
கெட்டதுக்கு கயிறு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ நாகரம்மனுக்கு வந்து தாளம்பூ வந்து ரொம்ப விசேஷம். அவளுக்கு நாகரம்மனுக்கு ரொம்ப பிடிச்சது தாளம்பூவில் தான் அதுக்கு வசிக்கும்னே சொல்லுவாங்க, குடி இருக்குன்ட்டு. அப்போ அந்த தாளம்பூவில் உள்ள தண்டு வேர் பகுதி, அந்த வேரோடு எடுத்தாங்க தாளம்பூ. அதை எடுத்து அதையும் கொண்டு வந்து, அது கெட்டதுக்கு அதையும் கொண்டு வந்து வச்சுக்கிட்டாங்க. நமக்கு வந்து அரிசி மாவு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் வாழை இலை, தேங்காய், தென்னை மரம். அதாவது அவங்க கான்செப்ட் வந்து என்னன்னா, சுற்றி அவங்களுக்கு அந்த கோயில் வைக்கிற இடத்த சுற்றி என்ன பொருட்கள் வந்து அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு படையல் பண்ணுறதுக்கு, பிரசாதம் வந்து பண்ணுறது தானே. அதுக்கப்புறம் அவங்களுடைய இது வந்து என்னென்னா, நம்ம கோயிலை சுற்றி என்னெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் கொண்டு வந்து வச்சு, அப்புறம் நம்ம சாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும், படையல் பண்ணணும், அந்த நைவேத்தியம் மட்டும் பண்ணலாம், சாமிக்கு வழிபாடு பண்ணலாம்னு நினச்சி அவங்க வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்ன, நாகரம்மன் இன்னொன்று வந்து கன்னி தெய்வம் 2 அணை உண்டு. தங்கம்மா தாயம்மன் எங்கள் இதில் உண்டு. அவங்க வந்து கன்னியாட்டு இருந்தே இதானதுனால அவங்களையும் அவங்க வழிபாடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்களுக்கும் அந்த கோயிலில் வந்து ஒரு ஒடுப்புற கோயிலில் அவங்களுக்கும் சிலையாட்டு வச்சு வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் அவங்க முடிவு பண்ணினாங்க. அவங்க ஆக்சுவலாக வந்து இதை நம்ம அவிக்கக்கூடாது. பொதுவாக கொழுக்கட்டைனா நம்ம ஆவியில் அவிப்போம் இல்லையா, ஆனால் இதை அவிக்கக்கூடாது. இதை வந்து நம்ம கெட்டும் போகக்கூடாது. நம்மளுக்கு வந்து அதை அப்பப்போ நம்ம சாப்பிடணும், கெட்டும் போகக்கூடாது. அப்போ சாமிக்கும் வைக்கணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, சரி நம்ம சுடுறதுக்கு கதம்பைன்னா உங்களுக்கு தென்னை மரத்தில் உள்ள அந்த இதுவே கதம்பை இருக்குமே, தேங்காய் அந்த ஓடுற அது கதம்பைன்னா தேங்காய் சவுரி, அந்த கதம்பை அதெல்லாம் எடுத்து, அதெல்லாம் கிடைக்குமே உங்களுக்கு, வேற ஒன்றும் தேவையில்லை. அந்த கதம்பை, அதுக்கப்புறம் பாய் முடையதுக்கு வந்து ஓலை, இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம சுற்றுவோம் கொழுக்கட்டைய. சுட்டா அது கெட்டும் போகாது, நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்படிதான் வந்து இந்த கொழுக்கட்டை இது வந்து இப்படிதான் எங்களுக்கு கொழுக்கட்டை வந்தது. அது மட்டும் இல்லை, அது வந்து 4 கிழமை எல்லாம் பார்ப்பாங்க. கடைசி ஞாயிற்றுக்கிழமையா இருக்கணும், சித்திரை மாசமா இருக்கணும், சித்திரை மாசம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை. அதுக்கப்புறம் ஆயில்ய நட்சத்திரம் இருக்கணும். அதாவது நைட்டு அந்த ஆயில்ய நட்சத்திரம் இருந்து நைட்டு ஃபுல்லாக இருந்து அடுத்த நாள் அது வந்து திங்கக்கிழமை போகணும். பொதுவாட்டு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும்போது உங்களுக்கு திங்கக்கிழமை தான் அது வந்து முடிகிற மாதிரி இருக்கணும். ஆயில்ய நட்சத்திரம் கண்டிப்பாக ஆயில்ய நட்சத்திரம் இருக்கணும். அதுக்கப்புறம் இவ்வளவும் சேர்ந்து வந்தாதான் அந்த நாள் கொழுக்கட்டை வந்து அந்த அப்படிதான் வரும். அது எத்தனை வருஷத்துக்கோ ஒரு முறை தான் இந்த மாதிரி 3 சேர்ந்து வரும். அது ஒரு பெரிய எங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு இந்த கொழுக்கட்டையோட ஹிஸ்ட்ரி. உங்களுக்கு வந்து இப்போ வந்து இது வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து ஆக்சுவலி அந்த கொழுக்கட்டை செய்கிற ப்ரொசீஜர் அதெல்லாம் வந்து காணிக்கிறேன். அதை காணிக்கும் போது அம்மா வந்து அப்படி ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க உங்களுக்கு. இந்த மாதிரி இலை போட்டு நல்ல சாமிக்கு வந்து எல்லாம் வச்சு நம்ம சாமியை நாகரம்மனை மனசில் நினச்சிட்டு எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு நினைப்போம். அதுக்கப்புறம் நான் இந்த சொன்னேன் பார்த்தீங்களா, தாளம்பூ வேரோடு உள்ளது, அதை க்ளீன் பண்ணணும். அதையெல்லாம் எடுத்து அதை சின்ன நீளமாட்டு ஒல்லியாட்டு கட் பண்ணி அதை அதுக்கப்புறம் நல்லா சீவி அதை வெயிலில் அந்த நிழலில் தார்பால் போட்டு நிழலில் காய வைக்கணும். அடிக்கடி தண்ணியும் தொளிச்சுக்கணும். அதை நல்லா க்ளீன் பண்ணணும். நம்ம அது க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம கத்தியை வச்சு இந்த மாதிரி வச்சு அந்த தார்பால் ஏதாவது ஒரு ஷீட்டு மாதிரி போட்டு அதில் எல்லாம் இப்படி பரத்தி வச்சு நம்ம வச்சிடணும் சாமிக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இது குருத்தோலை, நான் குருத்தோலைன்னு சொன்னேன்ல, அது இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி லைட்டு எல்லோ கலரில் இருக்கும். இதில் லாங்காட்டு உள்ள குருத்தோலையை நம்ம எடுத்துக்கணும். அந்த குருத்தோலைக்கு பின்னாடி ஈக்கள் மாதிரி லேசாக இருக்கும். அதை நம்ம லைட்டாக மடக்குறதுக்கு வந்து ஈக்களோடு மடக்கும்போது அது உடஞ்சிரும். அதனால் அதை லைட்டாக பின்னாடி பேக் சைடில் அந்த ஈக்களை லேசாக இது பண்ணிக்கிட்டு ஓட்டை விடாமல் இது பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த சைடு 5 அந்த சைடு 5, முதல்ல ஒரு பாகத்தை இப்படி நீங்கள் அகலம் வந்து இந்த ரைட் சைட்லேயும் ஒல்லியாக இருக்கிறது லெஃப்டில் வச்சிங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து அகலம் வந்து ரைட்டில் போயிடணும். இந்த ஒல்லியாக வால் மாதிரி நீண்டு இருக்குது லெஃப்டில் வந்துடும். அப்படி மாறி மாறி குத்தணும். இது குத்துறதுக்கு வந்து சிலவங்க பனங்கம்பு இருக்குல்ல, அதை நல்லா சீவி எடுத்து ஒல்லியாட்டு ஆக்கி அதை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி அந்த பனங்கம்பை வச்சு குத்துவாங்க. இல்லாட்டா நம்ம வந்து அந்த ஓலையில் உள்ள ஈக்கள் இருக்குல்ல, அந்த ஈக்களையும் கூட நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டு அதை இப்படி சின்ன துண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொன்றா இப்படி ஜாயிண்ட் பண்ணி நம்ம குத்தி விடணும். அதுக்கு பேர் வந்து பாய் தானே? ஆமாம், பாய் முடையது, ஓலை பாய் முடையது. அதுக்கப்புறம் தேங்காய் திருவணும். ஒரு கொழுக்கட்டைக்கு ஒரு தேங்காய் கணக்கு. நீங்கள் ஒரு கொழுக்கட்டை வச்சிங்கன்னா ஒரு தேங்காய் தான் வைக்கணும். அப்போ வந்து அதில் வந்து நம்ம அதை திருவி தனித்தனியாட்டு வச்சிடணும். ஒவ்வொரு தேங்காவாட்டு
ஒரு கொழுக்கட்டைக்கு வச்சிடணும். அதே போல் சர்க்கரை வந்து 450 சர்க்கரை, ஒரு கொழுக்கட்டைக்கு 450 கிராம் சர்க்கரை அதை போடணும். ஒரு மட்டி பழம் தான் போடணும், ரொம்ப மட்டி பழம் போடக்கூடாது. ஒரு மட்டி பழமும் சர்க்கரை 450. சர்க்கரையை வந்து நீங்கள் நல்லா இடிக்க ஒன்றும் கூடாது, நான் கத்தியில் வச்சு நல்லா சீவிக்கணும். நல்லா கட்டி துண்டு எதுவும் இல்லாமல் நல்லா நீட்டாக சீவினீங்கன்னா அது அழகாக சீவிடும். நல்ல சீவி அதை வச்சுக்கோங்க. மட்டி பழத்தை போடணும், போட்டு பிசைஞ்சிட்டு தேங்காவையும் கூட ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையாமல் அப்படி லைட்டாக தான் பிசையணும். ஏன்னா ரொம்ப தண்ணி நீர்த்துடக்கூடாது. அதனால நீங்கள் வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையாமல் அப்படி இதாட்டு பிசைந்தா போதும். அதுக்கப்புறம் 10 கிராம் ஏலக்காவும் 10 கிராம் சுக்கும், ஒரு கொழுக்கட்டைக்கு கணக்கு. 10 கிராம் ஏலக்காய் பொடிச்சு வச்சுக்கணும், 10 கிராம் சுக்கை பொடிச்சு வச்சுக்கணும். அதை போடணும். போட்டுட்டு ஒரு தேங்காவை வந்து நம்ம திருவி வச்சுருக்கணும். அதை வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு தேங்காய்னு சொல்லும்போது 2 சிரட்டை வந்துடும். அதில் 2 சிரட்டையிலையும் நம்ம அந்த தேங்காவை எடுத்து வச்சிடணும். அந்த திருவின தேங்காவை அதுலேயே எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு தேங்காவையும் கூட போட்டு பிசையணும். ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி பிசையக்கூடாது, அப்படி மேலோட்டமாக பிசையணும். பிசைஞ்சு கொஞ்சம் ஒரு மாதிரி நல்ல ரொம்ப தண்ணி வந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் 750, அதாவது 3/4 கிலோ அரிசி மாவு வந்து நீங்கள் என்ன செய்யணுன்னா, நம்ம என்ன பண்ணணுன்னா அரிசி மாவை திரிச்சிட்டு வந்து அதை அப்படியே கொஞ்சம் நேரம் நிழலில் போட்டுடணும். போட்டுட்டு அதை அப்போ அதுலேயே காஞ்சிரும். அதே போல் தேங்காவையும் ஒவ்வொரு தேங்காய் திருவிட்டு நம்ம நிழல்லையே அந்த தேங்காவையும் கொஞ்சம் அப்படியே பரத்தி போட்டுடணும். ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் அந்த இது கொஞ்சம் அந்த உணரணும். தேங்காய் கொஞ்சம் ஈரப்பசை இல்லாமல் கொஞ்சம் இதாக இருக்கணும். பிசைஞ்சிட்டு அந்தால மாவு நம்ம உணர வச்ச அந்த மாவையும் கூட போட்டு நல்லா பிசையணும். ரொம்ப அழுத்தம் கொடுக்காம நம்ம அப்படி மேலோட்டமாக அப்படியே பிசையும் போது அது அழகாக வந்துடும். உங்களுக்கு வந்து கடைசியில் உருண்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஆக்கிட்டு இதை வந்து என்ன செய்யணும்னா வாழை இலையில் இதை வச்சு இதை வந்து நம்ம செங்கல் பருவத்தில் அப்படி சதுரமாட்டு ஆக்கணும். பெரிய கொழுக்கட்டை பற்றியா? ஒரு கொழுக்கட்டை 3/4 கிலோ மாவுக்கு ஒரு கொழுக்கட்டை. இதை இப்படி மடக்கி 4 பக்கம் மடக்கணும். மடக்கிட்டு சைடில் ஒரு குறுக்க வந்து அந்த கைதநாறு, அந்த சொன்னோம்ல தாளம்பூல உள்ள வேறு, அதுக்கு பேர் வந்து நான் கைதநாறுன்னு நாங்கள் சொல்லுவோம். அதை இப்படி சைடில் 2 குறுக்க கட்டிக்கணும். அப்புறம் நீல வாக்கில் ஒன்று கட்டணும். அப்படி 3 இதுக்கு போயிடும். 3னா வாழை இலைக்கே போயிடும். இது வந்து ஆக்சுவலி அனுஷா எனக்கு வேண்டி எடுத்துகிட்டு வந்து கொடுத்த வீடியோ. லைக் அவள் பண்ணியிருந்த கொழுக்கட்டை. இது அனுஷா வந்து அவள் வீட்டில் பண்ணினதை அவள் அக்காவுக்கு கொடுத்துருக்கா வீடியோ. அவங்க ஏலக்காய் சர்க்கரை போடுவோமா, நான் சொன்ன மாதிரி 450 கிராம் சர்க்கரை. அது கரெக்டாக அந்த அளவு கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியம். நம்ம கூட்டியோ குறைச்சோ போடவே கூடாது. 450 கிராம் சர்க்கரை, ஒரு தேங்காய், 3/4 கிலோ மாவு, அப்புறம் ஒரு தேங்காய், ஒரு மட்டி பழம், 10 கிராம் ஏலக்காய், 10 கிராம் சுக்கு. இவ்வளோ இதான் அளவு பற்றியா? அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அரிசி மாவையும் போட்டு நம்ம ஒரு டோ மாதிரி ரெடி பண்ணுறோம். அதுதான் இதில் மெயினே. ஸோ அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு பண்ணுறது. ஏன்னா இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நார்மல் கொழுக்கட்டை மாதிரி இல்லை. இது ஆக்சுவலி வந்து நம்ம சுடுறோம்ல அந்த கொழுக்கட்டை. ஏன்னா வந்து நம்ம இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. இதில் தண்ணியே அவங்க விட மாட்டாங்க. ஏன்னா தண்ணி ஊற்றுனா வந்து கெட்டு போயிடும் உங்களுக்கு. அதனால வந்து தண்ணியே விடாமல் தண்ணி கூட விடக்கூடாது. இந்த கொழுக்கட்டை ரொம்ப நாளைக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கொழுக்கட்டை ஃபங்க்ஷனுக்கு பார்த்திங்கன்னா எல்லா ஊரில் இருந்தும் வருவாங்க. மெயினாக அந்த ஏலூர் செட்டின்னு சொல்லுவாங்க, அங்கேருந்து வருவாங்க. அதை தள்ளி ஃபாரின்லலாம் இருக்கிறவங்கெல்லாம் வருவாங்க. ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் ஆக்சுவலி ரொம்ப வருஷத்துக்கு ஒரு நாள் வர்றதுனால எல்லாருமே வருவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மாவு அது மெஷர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு இதுக்கும் அந்த மாவு ஒவ்வொரு கொழுக்கட்டையும் மெஷர் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி டோ மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து ஓலையில் வந்து மடக்கி சுடுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுல்ல, இதுதான் இந்த கொழுக்கட்டை. ஆக்சுவலி அந்த இது கெட்டுறதுக்கும் அந்த எண்ணிக்கை உண்டுன்னா எத்தனை கயிறுன்னு 11, மொத்தம் 11 நார் வேணும். ஓ சரி சரி சரி. ஒரு கொழுக்கட்டைக்கு 11 நார். 2 உள்ளே போயிடுச்சு. லைக் 3 5 இது 4 கீழே வாழை இலைக்கு 3, ஒரு ஃபர்ஸ்ட் ஓலைக்கு 3, அப்புறம் கடைசி ஓலைக்கு 3. அப்போ 9 தானே? 11 வரும். நெட்டுக்கையும் கட்டுவோம்ல. ஓ சரி சரி.
கொழுக்கட்டைக்கு அளவு எப்படின்னா 3/4 கிலோ அரிசி மாவு, 450 கிராம் சர்க்கரை, 1 தேங்காய், 1 மட்டிப்பழம், 10 கிராம் ஏலக்காய், 10 கிராம் சுக்கு, அப்புறம் 11 2 ஓலை, வாழை இலை 1 வேணும், 2 நம்ம பின்னின ஓலை, அந்த ஓலையுமே கணக்கு உண்டு. அந்த ஓலை வந்து 11 ஓலை சேர்த்து பின்னா 11 ஓலை. அதாவது இந்த சைடு 5 நுனி இருக்கும், இந்த சைடு 6 நுனி இருக்கும். அப்படி 11 கெட்டினாதான் அந்த அகலம் கிடைக்கும். ஓலைக்குள்ள அகலம் வந்து மொத்தம் நம்ம பின்னி வர்றது 11. நான் சொன்ன மாதிரி 1 அகலத்தில் வச்சு நுனி, அடுத்து நீளத்தில் அப்படி மாற்றி, அதுக்கப்புறம் இந்த கைத நாறு சொல்கிறோம்ல அது வந்து 11. இதுதான் ஒரு கொழுக்கட்டைக்கு அளவு. அதை சுடுறது எப்படி சுடுவாங்கன்னு, கீழே வந்து 1 அடி ஆழத்துக்கு ஆழம் தோண்டுவாங்க. 3 அடிக்கு நீளம், 3 அடி நீளம், 1 அடி அகலம் குழி தோண்டிட்டு அதில் நார் அந்த கதம்பை அவ்வளோத்தையும் வைப்பாங்க. கதம்பை அவ்வளோத்தையும் வச்சு அதை புகை மூட்டிட்டு அதில் இது கொழுக்கட்டையை வரிசையாக அப்படி போடுவாங்க. அப்புறம் ஒரு சைடு நீங்கள் வந்து கரைஞ்ச உடனே மாற்றி போடணும். அதுக்கு சட்டுவத்தை வச்சு ஒரு பெரிய இரும்பு சட்டுவம் வாங்கியிருப்பாங்க எல்லோரும். அந்த சட்டுவத்தை கொடுத்து அப்படி மாற்றி போடுவாங்க. அது வந்து நம்மளுக்கு அந்த வாழை இலை இருக்குல்ல, அந்த வாழை இலை வந்து வெளியே தெரியணும். அது வரைக்கும் அதை நல்லா சுடுவாங்க. சுட்டுட்டு பக்கத்தில் ஒரு நாகத்தகடு வச்சுருப்பாங்க. நாகத்தகடுன்னா உங்களுக்கு வந்து தெரியும்ல, நாகத்தகடுன்னு சொல்லுவாங்க. அந்த ஷீட்டு மாதிரி இருக்கும். அந்த நாகத்தகடை போட்டு அந்த சுட்ட கொழுக்கட்டையை சட்டுவத்தை வச்சு அப்படி எடுத்து அந்த நாகத்தகடில் போடுவாங்க. அந்த நாகத்தகடு சூட்டுலேயே அது கூட கொஞ்சம் நல்ல இதாட்டு 2 பக்கமும் பக்குவமாட்டு சுட்டு வந்துடும் கொழுக்கட்டை. இந்த கொழுக்கட்டை ஆக்சுவலி ஃபாரின் எல்லா இடத்துக்கும் கொடுத்து விடுவாங்க. இதை பார்சல் பண்ணி அனுப்புவாங்க. இந்த திருவிழா பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபுல்லாக லைட்டு வெளிச்சமும் காரியமும் எங்கள் இதில் ரொம்ப ஒரு பெரிய ஒரு இது வந்து வித்தியாசமான ஒரு திருவிழான்னு தான் சொல்லணும். ஓகே, ஸோ ஃபைனலாகிட்டு நான் உங்களுக்கு வந்து இந்த கொழுக்கட்டை ஃபங்க்ஷன் ஷேர் பண்ணணும்னு இருந்தேன். அதுக்கப்புறம் அம்மாவை வச்சே வந்து அதை பேச வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கிராண்டாக நடந்து முடிஞ்சிச்சு. எப்போ நடந்துச்சு? லாஸ்ட் சண்டே. இந்த சண்டே 8ஆம் தேதி நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை மே 8 நடந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை அந்த கொழுக்கட்டை ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 8ஆம் தேதி நைட்டு அங்கே சுட்டாங்க. அடுத்து மண்டே திங்கக்கிழமை காலையில் 10:30 மணிக்கு நீரும் பாலும் வச்சு எல்லா கொழுக்கட்டையிலையும் ஐயர் வந்து தெளித்து இது பண்ணுவார், வச்சு பூஜை பண்ணி நல்லபடியாக முடிஞ்சிச்சு. என்ன சத்தா ஒன்றும் இல்லை. உங்களுக்கு வந்து அது மட்டும் இல்லை, நீங்கள் சப்போஸ் நாகர்கோவில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இரணியல்கிட்ட அந்த ஒடுப்புற கோயில் உண்டு. கண்டிப்பாக நீங்கள் போய் கும்பிட்டுட்டு வாங்க. ரொம்ப நல்ல ஒரு போனால் உங்களுக்கு உண்மையிலே அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கோயிலாக தான் இருக்கும். நல்லா இருக்கும் கோயிலும். நீங்கள் அவசியம் அந்த ஒடுப்பறைக்கு போனீங்கன்னா, அந்த ஒடுப்பறைன்னு சொல்லுவாங்க, அவசியம் போய் கும்பிட்டுட்டு வாங்க. ஓகே, பை பை. ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷம்தான். எவரி கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்னதானம்லாம் உண்டு. டெய்லி மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை தோறும் அன்னதானம் உண்டு. அது ஞாயிற்றுக்கிழமைனால 6 மணிக்கு பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை விசேஷம்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. ஸோ ஒடுப்புற ஃபங்க்ஷன் இப்படி தான் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எனக்கு ஒரு டாக்குமெண்ட்டாகவும் இருக்கும். லைக் நாங்கள் இனி நெக்ஸ்ட் வாட்டி வரும்போது நம்ம செய்கிறதுக்கு ஜெனரேஷன் எப்போ வருதுன்னா 36ல் வருமா? 36. ஆமாம், அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் மாதிரி இருக்கும் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோடு இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய் சொல்லுமா. பாய்.